ஸோ ரேடியோ சிட்டிக்கு வந்து வெல்கம் பண்ணிருக்கிறோம் உங்களை ஃப்ரீடம் கரெக்ட் ஷோக்கு. நாவ்ஸ் 47. ஸோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா சூப்பரா இருக்கிறேன். கோக் ஸ்டுடியோ தமிழோட ஒரு கொலாபரேட் பண்ணிருக்கீங்க, ஏலே மக்கா அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த கொலாபரேஷனே சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சிலது வந்து வியர்டா இருக்கு, என்னங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரீஷ் ஒரு பக்கம், ஆண்ட்ரே ஒரு பக்கம், நாவ்ஸ் நீங்க இந்த பக்கம், சத்யபிரகாஷ் அண்ட் நம்ம சஞ்சய் சார் கிளாசிக்கல் ஒரு பக்கம், ராப் ஒரு பக்கம், வெஸ்டர்ன் ஒரு பக்கம், கிரீஷ் வந்து அவர் ஒரு ஓன் ஸ்டைல், அவர் ப்ளூஸ் அப்படி வந்து போவார். என்ன டைப் ஆஃப் கொலாபரேஷன் இது? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து இந்த கொலாபரேஷன் நடக்குதுன்னு கேள்விப்படல, எனக்கும் அதே தாட் தான். இது எப்படி ஒரு பாட்டா எப்படி நாங்க லைக் இத முடிக்க போறோம்னு சொல்லி நானும் நினைச்சேன். பட் உண்மையை சொல்ல போறேன், இந்த கொலாபரேஷன் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொலாபரேஷன் எனக்கு லைக் நடந்தது. அது நான் நினைக்கிறேன் மக்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சங்கீதம், ஒரு பக்கம் மெலடி, ஒரு பக்கம் லைக் ராப். சோ எல்லாம் ஒரு கலந்து ஒரு நல்ல பாட்டா வந்து இருக்கு. சோ மக்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களோட கிராஃப் பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு கனடா. சோ அங்க வந்து கனடால ஒரு மியூசிக், அது தமிழ் மியூசிக் நீங்க சில விஷயங்கள் பண்றீங்க. தென் தமிழ் மியூசிக் கனெக்ட்ஸ் யூ டு தமிழியன்ஸ் இன் தமிழ்நாடு. இப்படி ஒரு கிராஃப் கட் பண்ணா நீ எவ்வளி சாங், அப்புறம் உங்களோட ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் யூடியூப்ல அது வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு ஸ்பாட்லைட் வருது. தென் ஒரு ஃபேம் நாவ்ஸ்ன்றது ஒரு பிராண்டா இருக்கு. இப்போ நாவ்ஸ் 47 இஸ் அ பிராண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ கிரியேட்டிங் திஸ் பிராண்ட் இஸ் எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம். ஹவு ஹாப்பி யூ ஆர் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்? லைக் ஹாப்பினஸ் லைக் ஐ வுடன்ட் வாண்ட் டு பி எனிபடி எல்ஸ், ஏன்னா இப்ப லைக் நான் நாஸ் 47 இல்லாட்டி நான் கட்டாயம் நாஸ் 47 பிகஸ்ட் ஃபேனா இருப்பேன். ஸோ அந்த ஒரு செல்ஃப் லவ் எனக்கு இருக்கு. சோ அதுவும் நான் இவ்வளவுக்கு நான் வளர வந்து எதிர்பார்க்கல. கனவு காண்றது ஒரு விஷயம், ஆனா நடந்த பிறகு இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா ஒரு தாட் வருமே. சோ அந்த மாதிரி அதுவும் லைக் இந்தியன் சினிமால என்ன வெல்கம் பண்ண மாதிரி, அதுவும் இப்ப கோக் ஸ்டுடியோ எல்லாம் நான் வந்து சின்ன வயசுல அந்த ஏரோமாண்ட நானேன்னு பிறந்தேன் அதெல்லாம் நான் வந்து வீட்டுல இருந்து பார்த்த ஒரு சிறுமின்னு சொல்லலாம். சோ அப்படி பார்த்து இன்றைக்கு நானே ஒரு கோக் ஸ்டுடியோ ஒரு சீசன் 2ல அதுவும் லெஜெண்டரி ஆர்டிஸ்டோட இருக்குன்னு நினைச்சா லைக் என்னாலே நம்ப முடியல. எக்ஸாக்ட்லி அந்த விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு ஏர்லி 90s, ஏர்லி 2000, லேட் 2000s வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிலிம் மியூசிக்ன்றது யூ ஹேவ் டு கோ டு வாட்ச் ஆன் ஹிந்தி. கோக் ஸ்டுடியோவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு மியூசிக்கல் கொலாபரேஷன்ஸ்லாம் நான் ஃபிலிம் மியூசிக்னால அங்கதான் நம்ம பார்ப்போம். தமிழ்ல நான் ஃபிலிம் மியூசிக்கான ஒரு ஸ்கோப்பும் அது வந்து என்னன்னு தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்முக்கான ஒரு வைட் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த வைட் ரேஞ்ச்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்றது, ஒரு லைவ் ஆர்டிஸ்டா வந்து இருக்கிறது, ஒரு கம்போசர் இருக்கிறது, லிரிசிஸ்டா இருக்கிறது, ஒரு வோக்கலிஸ்டா இருக்கிறதுலாம் வந்து எவ்வளவு ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னென்ன விஷயங்கள்லாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண தோணுது? எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் தான் பண்ணேன். 15 வயசுல நான் முதல் பாட்டு எழுதிட்டேன். சோ முதல் பாட்டு எழுதினதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் பிராக்டிஸ் பண்ணேன். கண்ணாடிக்கு மேல பிராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜை இமேஜின் பண்ணி பார்த்திருக்கேன். லைக் ஆக்கள் இந்த கத்துற மாதிரி எல்லாம் கனவு உலகத்திலேயே வாழ்ந்திருக்கேன். 15 வயசுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் 2017 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. சோ அது வரைக்கும் ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்த மாதிரி தான். சோ நான் வந்து போட்டோ எல்லாம் லைக் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் போட்டோ எல்லாம் ஒட்டி அதை அப்படியே பாத்துட்டு இருப்பேன். காலையில எழுமின உடனே அந்த ஒரு 47 ஒரு விஷன் போர்டு இருக்கும். சோ இது இயர்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். எல்லாம் நினைப்பாங்க ஓகே இது ஓவர் நைட் சக்சஸ். பட் எஸ் ஓவர் நைட்டா ஒரு பாட் மூலமா நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன் தான். பட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அதை எந்த குடும்பத்தாருக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். லைக் தலைமுடி சீவிர அந்த சீப்பை வச்சு நான் பாடிருக்கேன் கண்ணாடிக்கு முன்னால. சோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். Every other kid used to do that. Yes. சோ அப்படி லைக் அந்த கனவு உலகத்துல இருந்து இப்ப வந்து I'm living my dream. So I'm extremely grateful. சூப்பர். அண்ட் கமிங் டு ஏலே மக்கா அப்படின்ற பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த ஐடியாலஜி இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா? என்னென்ன விஷயங்கள்? ஆப்வியஸ்லி லிஸ்னஸ் கேட்டு இருக்கவங்களுக்கு நான் இதை வந்து பாட்டு ரிலீஸ் பண்ண ரெக்கார்ட் பண்றேன். பட் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த பாட்டை பத்தி. இந்த பாட்டோட ஐ திங்க் தீம் வந்து லைக் வாழ்க்கைண்டா லைக் நிறைய பேர் வந்து சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கணும்னு நினைப்பாங்க. பட் வாழ்க்கையில அந்த கசப்பு, புளிப்பு, உழைப்பு எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை. சோ அதை வந்து நாங்க எப்படி எம்ப்ரேஸ் பண்றது? இப்ப எங்களுக்கு ஏதாவது கூடாது நடந்தா எப்படி நாங்க லைக் திருப்பி அந்த முயற்சி செஞ்சு திருப்பி நாங்க என்ன லைஃப வந்து ஒரு அக்செப்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஒரு தாட்டை வந்து இந்த பாட்டு கொடுக்கும். லைக் விழுந்தா திருப்பி எழும்பு, சோ நிக்காம ஓடு, அந்த மாதிரி ஒரு தீம். அதுவும் லைக் இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நாங்க வாழ்ற ஜெனரேஷன் வந்து எங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 15 செகண்டுக்குள்ள வருது. எல்லாம் அந்த டோபமைன் எஃபெக்ட், எல்லாம் சந்தோஷமான ஃபனியானது பாத்துட்டே போறோமா. சோ இந்த சேட்னஸ், டார்க்னஸ் இது வந்தா லைக் நிறைய பேருக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது.
ஸோ ஐ திங்க் இந்த சாங் வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் சாங்கா இருக்கும். அதே நேரம் வந்து வாழ்க்கைண்டா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது. ஸோ அதை வச்சுதான் இந்த பாட்டு வந்து உருவானது. ஓகே. ஆனா Now What Is On பார்க்கும்போது ஜென்ரலாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்டென்ட், இதை வந்து ஒரு மச் நீடட் கான்டென்ட் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணி போறதா இருக்குல்ல, அது பர்டிகுலரா நீங்க பண்ற ஒரு விஷயமா இல்ல வந்து கோ வித் தி ஃப்ளோவா அது தன்னால நடக்கிற ஒரு விஷயமா? என்னது லைக் உங்களோட கான்டென்ட். சோ உங்களோட கான்டென்ட்டா இருக்கட்டும், இப்போ நீங்க டெலிவர் பண்ற கான்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் மட்டுமே இருக்காது. அது உள்ள சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இருக்கும். அதுல மியூசிக்கெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் லைக் பெயின் ஆர் சம்திங் லைக் ஒரு மோட்டிவேஷன் திங்கா இருக்கட்டும், அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லையா? நாட் அ பியூர் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் இல்லாம Now What Is On சொல்றதுக்கான தற்செயலா நடக்கிற விஷயமா இல்ல இது வந்து ஒரு இதுதான் உங்களோட மோட்டோ அண்ட் பிளான்ஸா? இதுதான் நான் வந்து பிரிட்டன் பண்ணல. சோ இந்த லைஃப்ல லைக் சில விஷயங்கள் நடந்தது. சோ அதுவும் லைக் இலங்கை தமிழர் சொன்னாலே அதுவும் நிறைய பெயின் எல்லாம் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பெயின். அது வந்து அது இசை மூலமா அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். இசை மூலமா என்னால வெளிப்படுத்த முடியுது. சோ அதை வச்சு லைக் நான் எந்த ட்ராமா மட்டும் இல்ல, என் அம்மாவோட ட்ராமா, என் பாட்டி பூட்டி லைக் அந்த ட்ராமாவை நான் நினைக்கிறேன் எந்த பிள்ளைகளுக்கு நான் அது கொடுக்க கூடாது, கட்டாயம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்து மியூசிக் மூலமா நான் வந்து வெளிப்படுத்துறேன். ஏன்னா நான் தான் இது லைக் நான் ஹாப்பியான பர்சன் சொல்ல முடியாது, ரொம்ப சேடான பர்சன் சொல்ல முடியாது. பட் நான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவேன். ஹாப்பியா இருந்தா 100% ஹாப்பியா இருப்பேன், சேடா இருந்தா எனக்கு அந்த வேவ அப்படியே அதை கொண்டு போக விருப்பம். ஓகே. அப்ப Now What Is On வந்து இஸ் a healer and also getting healed with your own product, your own creative சொல்லலாமா? That's so beautifully said. நானே அவ்வளவு யோசிக்கல, பட் அதான் நம்புறேன். கண்டிப்பா அந்த விஷயம் தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் கிவிங் சம் ப்ராடக்ட், கிவிங் சம் ஒரு கிரியேட்டிவான விஷயம் போது தமிழுக்கு கனெக்ட் ஆகும். இன்னைக்கு நான் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, I'm going to have some good conversation with you. அதுதான் அந்த ஃபேக்டர். Thank you so much. Hope you will do இன்னும் நிறைய விஷயங்கள். Yes, and the album Fresh Off the Boat வந்து ஒரு ஜர்னி லைக் ஒரு நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து சென்று இதான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? சோ அது சிட்டி கூட இருக்கலாம், சென்னையில இருந்து மும்பை போனா என்ன வேணாலும் இருக்கலாம், ரைட்? சோ அந்த ஒரு ஏக்கத்தை நான் வந்து ஒரு ஆல்பம் மூலமா லைக் இந்த ஜேர்னி ஆஃப் அ ஃபாக், ஃப்ரெஷ் ஆஃப் த போட், அந்த ஜேர்னியை வச்சு நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றேன். அது இந்த வருஷம் கட்டாயம் வெளியிடுவேன். Now What Is On வந்து கிடைச்ச ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாராட்டுனா யாருதான் இருக்கும், எப்போதான் இருக்கும்? ஒரு செல்ஃப் லவ் மூமெண்ட், உங்களை நீங்களே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட் when it was சோ நான் சொன்னேன் 15 வயசு நான் பாட்டு எழுதினேன். 2017ஆம் ஆண்டு தான் பாட்டு ரிலீஸ் பண்ணேன். சோ அந்த பாட்டை நான் வந்து நிறைய பேருக்கு போட்டு காட்டேக்கல வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துச்சு. பட் ஆனா என் மனசுல எப்பயும் ஒரு குரல் கேட்குதான் எல்லாருக்கும். அந்த குரல் சொல்லிச்சு, this could be your last song, first song last song இருக்கட்டும், பட் அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்சது செய்யறேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டேன். சோ ரிலீஸ் பண்ணது டிசம்பர் 4ஆம் தேதி என் பர்த்டே. ஆனா நான் வந்து கனடால இல்ல, நான் வந்து இலங்கைக்கு போக வேண்டியிருந்தேன் என் ஃப்ரெண்டோட வெட்டிங்குக்கு. சோ நான் பாட்டு இங்க ரிலீஸ் ஆகுது, நான் ஃபிளைட்ல. அப்ப எனக்கு ஒரு 1500 ஃபாலோவர்ஸ் தான் இருந்திருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல. கொழும்புல லேண்ட் பண்றேன், இன்ஸ்டாகிராம் லாகின் பார்த்தா 10,000 ஃபாலோவர்ஸ் ஓவர் நைட். அப்பதான் எனக்கு தெரியும், ஓ சோ எந்த பாட்டையும் விரும்பி ஆக்கள் கேட்கிறாங்க, அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சது அப்ப. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே சோ அப்ப நாங்க ஒரு பாட்டுலயே நாங்க நிப்பாட்டு இல்லாது இன்னும் நிறைய பாட்டு செய்யணும்னு சொல்லி அந்த பாராட்டுண்டா அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏர்போர்ட்ல இறங்கிக்கல, அது எப்படி ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்தோம்னா லைக் ஃப்ரம் 1,500 to 10,000, that's like a big reward for me. Yeah. அதே மாதிரி லார்ஜர் தன் லைஃப் ரீச் ஒரு விஷயம் இருக்குல்ல, டக்குன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரீச் போகும்போது ஆப்வியஸ்லி அது நீயே ஒளின்ற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும்போது அது கேட்கும்போது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு உங்களோட ஒரு வே ஆஃப் டெலிவரியில இருந்து அந்த ஒரு விஷயங்கள் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னேஷன்ஸ் பத்தியும். ஸோ இப்போ நீங்க ஆப்வியஸ்லி இது பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க ஸ்டேஜ்ல, அண்ட் அந்த கிரௌட் வென்ட் கிரேசி. நான் வீடியோஸ் தான் பார்த்தேன், வர முடியல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோஸ் காட்டினாங்க. கிரௌட் வென்ட் கிரேசி. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா? நியோ ஒலி தான் எனக்கு வந்து பிகஸ்ட் நம்பர் வைஸ் அண்ட் சாங் வைஸ், ஆனா அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான பாட்டு வேற. ஸோ இட்ஸ் மை பிகஸ்ட் ஹிட்னு தான் சொல்லுவேன். அதுவும் இந்தியாவுக்கு வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐ வுட் சே நியோ ஒலி பாட்டு. அது பெர்ஃபார்ம் பண்ணிக்கல லைக் ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தா அப்புறம் தான் நானா இப்படி ஆடினேன் எனக்கு தோணுச்சு. பட் நியோ ஒலி ஃபர்ஸ்டா ஒரு கேர்ளுக்கு கொடுத்தது அது ஒரு பெரிய விஷயம். யூஸ்வலி எல்லா மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாமே வந்து
பாய்ஸ் தான் பாடுறது, ரைட்? சோ என்ன நினைச்சு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது, அது ஒரு 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 பிகெஸ்ட் பிளஸிங். ஆப்வியஸ்லி நாங்க வெர்ச்சுவலா தான் ரெக்கார்ட் பண்ணோம். சந்தோஷ் நாராயண் சார் வந்து, நான் கனடால இருந்து சென்னையில இருந்து வெர்ச்சுவலா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டெக்னாலஜிக்கு லைக் 100% நாங்க தேங்க்யூ சொல்லணும். ஆப்வியஸ்லி அறிவு அவங்களோட லிரிக்ஸ் அதை அடிக்கவே முடியாது. ஷான் வின்ஸ் இந்த பால் ஆல்சோ கனேடியன் ராப்பர், அவரோட நான் இதுக்கு முதலே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தான் இருந்துச்சு. கண்டிப்பா அது மேஜிக்கல் மூமெண்டா மாறி இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு மோட்டிவேஷன் ஆந்தம் மாதிரியே வந்து போயிடுச்சு. ஜிம்ல எல்லாம் லைக் நானே சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டிஃபைல நீங்க பாட்டு போய் கொண்டு போறேன், ஒரு சேட் சாங் கேட்டுட்டு இருப்பேன். சோ திடீர்னு நீயே ஓடி வரும், அவ்வளவுதான். 10 செட் போடுறாங்க, 5 செட் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறாங்க, அவ்வளவுதான். கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஓகே லெட்ஸ் கோ அண்ட் அவ்வளவுக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு பவர்ஃபுல்லான சாங். ஓகே, ஒரு ராப் சிங்கரா இருக்கும்போது பிரசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆப்வியஸ்லி யுவர் அவுட்லுக் அண்ட் யுவர் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் வே யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் யூனிக் ஆட்டிடியூட்னு இருக்குல்ல. சோ இதெல்லாம் வந்து எப்பவுமே இப்போ சில சிங்கர்ஸ் வந்து ஒன்னு கிளீன் ஷேவ் தலை ஃபுல்லா பண்ணிப்பாங்க, நிறைய முடி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி யூனிக்கா விஷயங்கள் இருக்குதுன்றது மியூசிஷியன்ஸ் அது பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தமா இல்ல வந்து இல்ல இது நம்ம ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும் நீங்க பண்ணதா? உங்களுக்கு நடந்தது எப்படி உங்களோட ஒரு பிரசன்டேஷன்? சோ எனக்கு நடந்தது என்னன்னா, லைக் சோ நான் இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து செஞ்சோம்னா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. அப்ப நான் ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன். சோ அங்க போனா சொல்லுவாங்க உண்ட ஊருக்கு போன்னு சொல்லுவாங்க, இங்க வந்தா சொல்றாங்க நீ உண்ட ஊருக்கு போ. சோ உங்களுக்கு ஒரு நாடு இல்ல, ரைட்? சோ அந்த ஏக்கத்துலதான் இந்த மாதிரி ஒரு லுக் உருவாச்சு. குளோபலா போயிட்டீங்க. குளோபலான்னு சொல்லலாம். நான் ஒரு கல்ச்சுரல் எஃபெக்ட், நான் போடுற மூக்குத்தியா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், கலைக்கிற தமிழா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குது. நான் தமிழ், எங்க கொண்டு போன விட்டாலும் என் வீடு வந்து மனசு. சோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை நானே உருவாக்க அது என்ன புஷ் பண்ணிட்டு, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்ல. சோ அப்ப நான் டெக்கரேட் பண்ண தூக்கிட்டேன். எங்களோட வீடு நாங்க எப்படி டெக்கரேட் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உங்களோட வால் கலர் பிடிச்ச சாமான வைப்பீங்க. பக்கத்து வீட்டுக்கார வந்து சொல்லிடலாது, இது சரியில்லை இதை மாத்துன்னு சொல்லிடலாது. சோ அதே மாதிரி நான் வந்து எனக்கு ஹோமண்டா என்னத தமிழ், சோ அதை வந்து நான் டெக்கரேட் பண்ண தூக்கிட்டேன். மூக்குத்தி, பொட்டு, சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள், காப்பா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் வந்து எந்த வீட டெக்கரேட் பண்ண துவங்கி அதே ஒரு ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. சூப்பர். ஆனா அந்த ஆல்சோ நீங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பாட தோணதுக்கு அப்புறம் உங்களோட கொலாபரேஷன்ஸ் எல்லாம் யூனிக்கா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி சுந்தரமூர்த்தி கேஸ் ஐரா வந்து பண்ணீங்க, காரிகா சொன்னாங்க, காரிகா ஹிப்ஹாப் தமிழோட பண்ணிருந்தீங்க, நீங்க அது ஒரு டிஃபரெண்டான விஷயங்கள் இருந்துச்சு. சோ இந்த ஒரு அக்செப்டன்ஸ் டுவர்ட்ஸ் சினிமா மியூசிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் கொலாபரேட்டிங் வித் ஆல் தி மூவி கம்போசர்ஸ் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது? எனி பிளான்ஸ் இவங்களோட நிறைய கொலாபரேஷன் ஒர்க் பண்றதுக்கு? நான் வந்து கொலாபரேஷனுக்கு எப்பயும் ஓப்பன். எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்கண்டா, நாவ்ஸ் வந்து நாவ்ஸ் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா நான் வந்து எத்தனை பாட்டு வேணாலும் எழுதி யாரும் வேணாலும் எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் நான் ஒர்க் பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை. என்னன்னா ரொம்ப சீரியஸான ஒரு மியூசிஷியன் தானே. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் ஜாலியா பாட்டு எழுதுங்க இல்லாட்டி அப்படி சொன்னா அதுல கொஞ்சம் கஷ்டம். நான் பட்டாசுல நான் வந்து ஃபன்னா தான் பாடிருக்கேன். சோ அதனால எனக்கு அந்த ஃபன் ஆஸ்பெக்ட் நான் இன்னும் அதை சர்ச் பண்றேன் எனக்குள்ள. பட் எடுத்த உடனே நான் அந்த அடிப்படி லைக் சண்டை லைக் சேட்னஸ் அதுக்குள்ளதான் எனக்கு நேச்சுரலாவே அந்த ஸ்பேஸுக்குள்ள தான் எனக்கு கூட்டிட்டு போகுது. பட் மாத்திக்கிறதுக்கு நீங்க ரெடி? ஐம் ஓபன். ஐ திங்க் ஆல்பம் ரிலீஸ் பண்ண பிறகு இந்த 90% ஆங்கர் குறைஞ்சிரும்னு நான் நம்புறேன். என் எல்லா ஆங்கரையும் நான் ஆல்பத்துல போடுறேன். ஏன்னா வந்து அறிவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தான். அவரோட ஒரு வரிகளும் ரொம்ப இம்பாக்டான வரிகளா இருக்கும். டக்குன்னு கட் பண்ணா சினிமா திரை இசை பாடல்களும் எழுத ஆரம்பிச்சாரு. டக்குன்னு பார்த்தா அறிவு ப்ரோ என்ன பாட்டு கியூட் பொண்ணு ஃபாலோ பண்ணி ஒரு பாட்டு எழுதிருக்காங்க ப்ரோ நீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். சும்மா அப்படி ஜாலியாக எழுத வேண்டியதான் ப்ரோ. எப்படின்னா அப்ப சொன்னாரு இல்ல இப்போ என் தேடல் ஒரு பக்கம் எப்பவுமே இதுல தான் இருக்கும். பட் இது கமர்ஷியலா மக்கள் என்டர்டைன்மெண்ட் வரும்போது அதெல்லாம் நான் மாத்தி வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கான தேடல் இருக்குது. கரெக்டா இருக்குது. அது ஆல்பம் முடிஞ்ச அப்புறம் அது இன்னும் நிறைய வெளிவரும்னு நான் நம்புறேன். கமிங் பேக் டு ஐலே மக்கான் போது கிரீஷ் அவரை பத்தி சில விஷயங்கள் பேசலாம். ஏன்னா அவர் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, எனக்கு ரிசர்ச் பண்றாரு கூட தெரியல. ஒரு வெப் சீரிஸ் பண்ணாரு, அதுலயும் சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அண்ட் என்னென்னமோ கொரியன் ஸ்டைல் கொண்டு வரன்றாரு, என்னமோ கொண்டு வராரு. சோ அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டேக் அவே இல்ல அவரை பார்த்து கத்துக்கிட்ட இல்ல வியந்த ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாமா? அவர் ரொம்ப காமாவே இருப்பாரு, நினைக்கவே முடியாதுல இவரு அந்த பாட்டு போட்டாருன்னு. சோ இன்ஸ்பைரிங். அப்ப நான் பீட் ஏற்கனவே கேட்டேன். பட் இன் பர்சன் மீட் பண்ணும்போது இவரா இந்த பீட் கிரியேட் பண்ணது எனக்கு ஒரு 1 செகண்ட் நான் வந்து யோசிச்சேன். ஏன்னா இன் பர்சன் இஸ் லைக் வெரி காம், வெரி லைக் கம்போஸ்,
very grounded. And the energy or monk like energy தான் அவட்ட இருக்கு. Monk like energy. Yeah, but beat போட்ட உடனே I'm like, whoa, like you know, it's like அதுவும் நான் first scratchல இருந்து இப்ப final scratch கேக்கல. I think it's going to break the internet. Okay, நீங்க இதுவும் ரிமோட்லி ரெக்கார்ட் பண்ணீங்களா இல்ல இங்க வந்தீங்களா? இங்க வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். Okay, super. So and இதுலயான சிங்கர்ஸும் பாத்தீங்கன்னா extremely different shade. Yes. நீங்க சத்யபிரகாஷ்லாம் சாஃப்ட் அண்ட் மெலங்கலி ஆஃப் த மெலடி வாய்ஸ் வச்சிருக்கிறாரு அவரு. ஸோ அவரோட ஒரு ஒர்க். ஆனா இந்த கோக்ஸோட தமிழ் சீசன் 2 அதிகமா ஒரு வழி நடத்த நிறைய விஷயங்களை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. ஸோ சத்யபிரகாஷ் பத்தி ஏதாவது விஷயம்? It's such a good human being. அவரோட வாய்ஸே லைக் அந்த கால கதிக்கு அந்த தேன் வந்து பாயும்னு சொல்லுவாங்க. So he's such a like amazing singer. And then you have Sanjay Subramaniam sir too. Yeah, அவர் எல்லாருக்கும் குருநாதரா இருந்திருக்காரு. அவரோட அவுட்ஃபிட் லைக் நீங்க வீடியோ வரதா நீங்க பாப்பீங்க. அவரோட லுக்கே மாறிடுச்சு. லைக் அது பாட்டுல ஆப்வியஸ்லி ஆண்ட்ரியா சொல்லவே தேவையில்ல. ஷீஸ் லைக் வெஸ்டர்ன் ஸ்டைலே பாடுவாங்க. லைக் யூனோ தமிழ் மியூசிக்கும் அவங்க நிறைய படிப்பாங்க. ஆனா எனக்கு என்னண்டா நான் வந்து சின்ன வயசுல மியூசிக் படிக்க போயிருந்தேன். ஸோ மியூசிக் டீச்சர் எனக்கு மியூசிக் சொல்லி கொடுக்க மாட்டேன். சொல்லி துரத்தி அடிச்சுட்டு விட்டுட்டாரு. சோ இப்ப எனக்கு என்ன சஞ்சய் சுப்பிரமணியம் சாரோட நான் ஒரு பாட்டு செஞ்சது அவர் கட்டாயம் அந்த மியூசிக் டீச்சர் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா என்ன சொல்றது லைக் கர்நாடிக் மியூசிக் படிக்க நான் ஆசையா இருந்தேன். ரைட். சோ இப்ப ஒரு கர்நாடிக் சிங்கர் லெஜெண்டரி சிங்கரோட லைக் what more can I ask? Obviously. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.